சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த மனுஷன் இந்த கூட்டம் எல்லாம் வந்து நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லி இருக்கிறார், இந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு போய் சொல்லுங்கள் என்று. ஆகவே சொல்லுகிறோம். சொன்னவர் சொன்னார், இதை விசுவாசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான், இதை விசுவாசியாதவன் அவன் ராஜ்யத்தை வந்து அடைவான். இயேசு கிறிஸ்து அற்புதமான தேவன். உங்க கவலை, உங்க வேதனை, உங்க துக்கம், உங்க துயரங்கள், உங்களை வென்று மிகவும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவ சாபங்கள், இவைகளிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அவர்கிட்ட வேற ஒன்றும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ எனக்கு என்ன செய்ய போறன்னு அவர் உன்னை எதிர்பார்க்கல. உனக்காக யாவையும் அவர் செய்ய அவரோடு காத்திருக்கிறார். அவர் மேல ஒரு சாதாரண சிறிய விசுவாசம் வைத்தால் உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கவலை மாறும், உங்கள் வேதனைகள் மாறும். அதற்காகவே இந்த உலகத்தில் அவர் வெளிச்சமாய் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உலகத்துல வந்த அத்தனை பேரும் மரித்து அப்படியே போய்விட்டார்கள். ஒரே ஒருவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சாபத்துக்குள்ள இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் வாழ்க்கையை மாற்றவர் வல்லவராயிருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவர் மேல நம்பிக்கை வையுங்கள், முழுமையான நம்பிக்கை வையுங்கள். உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கு நன்மை செய்யும்படி இயேசு உலகத்தில் வந்தார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் மரித்து மனுஷனாய் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாயம் விசாரிக்கிறதுக்காக சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கும் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க யாராயிருந்தாலும் சரி, பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற உங்களை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பூமிக்கு ரட்சகராக, இயேசு கிறிஸ்து ஒருவரே